ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் சேனல். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம் நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸுக்காக நீங்கள் கடையில் போயிட்டு பொருளெல்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க. நீங்கள் வேண்டான்னு தூக்கி போடுற பொருளை வச்சு தான் ரொம்ப அற்புதமான சில டிப்ஸுங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்கிறதாங்க, நீங்கள் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்றதை உங்களால் முழுசாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆரஞ்சு தோல் பவுடர் ஆக்கி இது போல் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஆரஞ்சு பழம் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம எப்போ வாங்குறோமோ அப்போது அதை தூக்கி போடாமல் வெயிலில் போட்டு வச்சிங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சி சுருண்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஒரு வாரம் வெயிலில் போட்டு வச்சுருந்தாவே போதும். அதை மிக்சியில் அரைச்சி இது போல் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அருமையான டிப்ஸ் எல்லாம் இருக்குங்க இந்த பவுடரில். இப்போ நான் பவுடர் தான் சேர்க்குறேன். உங்ககிட்ட பவுடர் இல்லை தோல் தான் இருக்குன்னா தோல் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வர டைமில் உங்ககிட்ட இருக்கிற ஆரஞ்சு தோல் போட்டுக்கோங்க. பவுடர் இருந்தால் பவுடர் போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் பவுடர் இதில் சேர்க்குறேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அது நல்லா கொதிச்சு வரும்பொழுது நம்ம கிட்ட இருக்கிற விம் ஜெல், பாத்திரம் கழுவுறதுக்காக நீங்க யூஸ் பண்ற லிக்விட் தாங்க இதுல சேர்க்கணும். அப்படி உங்ககிட்ட லிக்விட் இல்லைன்னா கூட சோப்பு கூட இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உங்களுக்கு சோப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கிச்சன் மேடை கேஸ் ஸ்டவ்லாம் வாஷ் பண்ணி 2 நாள் தாங்க ஆகுது. இருந்தாலுமே நம்ம 3 வேலையும் சமைக்கிறதுனால அந்த தாளிப்பொடியை கரெல்லாம் பட்டு இங்கே பாருங்கள் எண்ணெய் கரை அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. ஸ்டவ்வுக்கு பின்னாடி அந்த சுவர்லாம் அப்படியே பளிச்சுன்னு அந்த எண்ணெய் கரை தெரியுது. இப்போ நான் அந்த இடத்துல எல்லாம் இந்த லிக்விடு தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. விம்ஜெல் போட்ட உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஆற வச்சும் இது போல் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சுடவும் போட்டு விட்டுக்கலாங்க. நான் சூடாக தான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா காஞ்ச கரை, இப்போ பால் பொங்கி வந்தது, குழம்பு பொங்குனது, இந்த மாதிரி கரை இருந்தால் கூட இது நீங்கள் சூடாக அப்ளை பண்ணால் அது ஊறிடும். உங்களுக்கு நல்லாவே ஊறிட்டு தேய்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே க்ளீன் ஆகி கிடைக்கும். இதெல்லாம் எதுக்குங்க, தேவையில்லாத வேலை. வெறும் சோப்பு போட்டு தேய்ச்சாவே நல்லா உங்களுக்கு எண்ணெய் கரையெல்லாம் போயிட்டு பளிச்சுன்னு ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. இதில் நான் இந்த பவுடர் சேர்க்கறதுக்கு முக்கியமான காரணம் இருக்குங்க. இது பளிச்சுன்னு ஆகிறதுக்காக மட்டும் இல்லை, இதில் புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால நல்ல எண்ணெய் கரையெல்லாம் போயிட்டு பளிச்சுன்னு ஆகிடும். அது மட்டும் விஷயம் இல்லை, நீங்கள் இதை கலந்து கேஸ் ஸ்டவ், கிச்சன் மேடை, சுவர் இந்த இடத்துல எல்லாம் கிளீன் பண்ணுறதுனால பளிச்சுன்னு ஆகிறது மட்டும் இல்லாமல் பூச்சி தொல்லை, பல்லி, இந்த பாசெல்லாம் சின்ன சின்ன பாசைங்கெல்லாம் வரும் பாருங்கள் நைட்டில், அதெல்லாம் எதுவுமே வராதுங்க இந்த ஸ்மெல்லுக்கு. கிச்சன் நல்ல பல நிற்கிறதெல்லாம் மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த பூச்சி தொல்லைங்களும் இருக்கவே இருக்காதுங்க. நல்லா உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். சுவர்லாம் அந்த பிசுபிசுப்பு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சேராது. அப்படியே சேர்ந்தாலுமே இது போல் அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பவுடரு 1 நிமிஷம் ஆகும். நீங்கள் வாரத்துக்கு 1 முறை க்ளீன் பண்ணால் போதும். 1 நிமிஷம் அந்த சுடு தண்ணியில் போட்டு கலந்து இது போல் நல்லா வாஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு ஷைனிங்காக ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிச்சன் மேடை எல்லாமே நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சுங்க. முக்கியமாக நீங்கள் சிங்க்கு இதை வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த உப்பு கரெல்லாம் இல்லாமல் சிங்க்கு நல்லா பளபளன்னு இருக்குங்க. அதுவும் எஸ்எஸ்ல நம்ம போடுறதுனால உங்களுக்கு துருவெல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் உப்பு கரை கண்டிப்பாக பிடிக்குங்க. நீங்கள் கிச்சன் மேடெல்லாம் இது போட்டு கழுவுனா அந்த உப்பு கரெல்லாம் இல்லாமல் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற பொருள் தாங்க எடுத்திருக்கேன். சோப்பு கவர் எடுத்திருக்கேன். நான் இந்த சோப்பு கவரில் எல்லா இடத்துலையும் சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். சிசர் வச்சு எல்லா இடத்துலையும் சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இந்த கவரை நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்க போகிறோங்க. நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற பொருளை வச்சு இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு எந்த லாஸும் இருக்க போகிறதில்ல. இப்போ 2 ரசக்கற்பூரம் எடுத்திருக்கேன். நான் இந்த ரசக்கற்பூரத்தை இந்த கவருக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ மேல் பக்கத்தை நம்ம ஒரு நூல் வச்சு கட்டி க்ளோஸ் பண்ணிடலாம். இது போல் மடிச்சுட்டு அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நூலில் நான் விட்டுருக்கேன், கட் பண்ணலை. இது போல் தான் விட்டுருக்கேன், கட்டிட்டு விட்டுருங்க. இதை நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்க போகிறோங்க. நம்ம டாய்லெட்டில் ஃப்ளஷ் டேங்க்குள்ளே இதை நம்ம போட்டு வச்சுக்க போகிறோம். அப்படியே போட்டுட்டு விட்டால் ஃப்ளஷ் டேங்க்கில் எங்கேயாச்சும் மாட்டிக்கும். நீங்கள் ஒரு கயிறு போட்டு இது போல் நூல் போட்டு கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா அது உள்ளே போயிட்டு எதுலேயும் மாட்டாதுங்க. அதுலேருந்து ஸ்மெல்லும் சரி, அதுலேருந்து எசன்ஸு அந்த தண்ணியில் கலந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை ஃப்ளஷ் பண்ணும்போதும் இது போல் கரையெல்லாம் இல்லாமல் ரொம்ப பளிச்சுன்னு நம்ம டாய்லெட் பேஷன் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து ஒரு கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன், நான் காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். கர்ச்சிஃப், ஒயிட் கர்ச்சிஃப் எடுத்திருக்கேன். அது வந்து கலர் வந்து டிம் ஆகிடுச்சு, ஒயிட் கலரே போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் நான். இந்த கிளாத்தில் பூண்டு தோல், வெங்காயத்தோல் சேர்த்துருக்கேன் நான். அதை கூட ஒரே ஒரு ரசக்கற்பூரமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் சின்னதாக முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. நீங்கள் பூண்டு தோல், வெங்காயத்தோல் எடுக்கும் பொழுது வெங்காயத்தோல் மேலே இருக்கிற தோல் மட்டும்தாங்க எடுக்கணும். உள்ளே அந்த சதையோடு சேர்த்து எடுத்திங்கன்னா பயங்கரமாக ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இது போல் முடிச்சு போட்டு வச்சிங்கன்னா உள்ளே அழுகிடும். அதனால் அந்த ஸ்கின்னு வராமல் அந்த தோலை மட்டும் லைட்டாக எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கின்னோடு சேர்த்து வர மாதிரி எடுத்துக்கக்கூடாது. இது போல் முடிச்சு போட்டு விட்டுட்டிங்கன்னா நைட்டில் பல்லி, கரப்பாம்பூச்சி, இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிங்கெல்லாம் இந்த ஸ்மெல்லுக்கு வரவே வராது. கிச்சனையும் நம்ம சுத்தமாக மெயின்டைன் பண்ண முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் எதுவும் காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல. நம்ம வேணான்னு தூக்கி போடுற பொருளுங்களை இது போல் ரெடி பண்ணி நம்ம கிச்சனை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முடிச்சியை ஜன்னல் ஓரம் உங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல இது போல் கட்டி விட்டுருங்க. அந்த ஸ்மெல்லுக்கு எந்த பூச்சியும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.